மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் 100வது நாள் ஆட்சி மக்கள் நல ஆட்சியாகவும் மாற்றத்தை நோக்கிய பயணமாகவும் வெற்றி நடை போடுகிறது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தாவேக அமைச்சர்கள் எல்லாரும் வந்து இப்பவே எல்லாம் லஞ்சம் கேட்க ஆரம்பிச்சாங்க. என்கிட்ட ஆடியோ இருக்குன்றாரு. ஏதோ ஒரு 2-3 ஆடியோ எடுத்து வெளியே விட சொல்லுங்க சார். இது என்ன சார் பயம் பூச்சாண்டியா சார்? தேவைப்பட்டால் வெளியிடுவார் சார். அவங்க அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் வெளியிடுவார் சார். விஜய் எதிர்க்க வேண்டாம் இந்த நேரத்துல. ஏன்னா அது ஒரு பெரிய கூட்டம், அந்த இளைஞர்கள் கூட்டம். நாளைக்கு நம்ம வீத லீடர்ஸ் அமைப்பு இளைஞர்களை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்படின்ற பயமா வருவார் சார். எப்பேற்பட்ட திமுக அதையே பார்த்து பயப்படல, இந்த கூட்டத்தையே பார்த்து சார் பயப்படுவாரு. ஒரு 2000 பேர் இருந்திருப்பாங்களா? நீங்க எதுல பாத்தீங்க? 2000 எதை பார்த்து சொல்றீங்க? நான் லைவ்ல தான் பார்த்தேன். உண்மைக்கு புறம்பான செய்திகளை மாதேஷ் அவர்கள் வெளியிடுறதை தவிர்க்கணும். இதெல்லாம் நம்ம ஏத்துக்க முடியாது. இல்ல எவ்வளவு கூட்டம் இருந்துச்சு சார்? பல்லாயிரக்கணக்கான கூட்டம் சார். கல்லூரி வளாகத்துக்குள்ளார போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கிறத தகவல் கொடுக்கிறாரு ஒரு தம்பி அமுதன்னு. சரி, அவனை போட்டு அடிச்சே கொண்டு விட்டாங்க. இது கூட அண்ணாமலை பேச மாட்டாரு. என்னங்க அரசாங்கம் நடத்துறீங்க, இதெல்லாம் பாதுகாக்க மாட்டீங்களான்னு கேட்க மாட்டாரா ஒரு முன்னாள் IPS? சார், எங்க தலைவருக்கு எப்போ எதை ஸ்டேட்மெண்ட்டை விடணும்னு தெரியும் சார். எங்க தலைவருக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்குன்னு ஒரு பவர் இருக்கு சார். இந்த 100 நாள் ஆட்சியை பத்தி முதல் வாட்டியே சொல்லிட்டாரு. ஒரு ஆண்டு காலம் அவர் அவகாசம் கொடுத்து விட்டார். 100 நாள்ல எப்படி பேச முடியும்? திமுக அண்ணாமலைக்கு உடனே அவங்க கிள்ளுக்கு என்னனாலும் பேசலாம், என்னனாலும் உடனே நம்ம அறிக்கை கொடுக்கலாம். ஆனா விஜய் ஆட்சினா உங்களுக்கு 1 வருஷம் டைம் கொடுக்கலாம் சார். இந்த 2 கட்சியுமே ஆண்ட கட்சிகள் சார். தாவேக இதுவரை இதான் முதல் டைம். அதனாலதான் தலைவர் 1 ஆண்டு காலம் கொடுக்கிறார். குப்பைகளை ஒதுக்க வேண்டும் என்கிறார், மரத்தை நட வேண்டும் என்றார். மரம் நடும்போது பக்கத்துக்கு அந்த வீட்டுக்காரங்க வெளியே வராங்க, வந்து அவங்க எங்க கூட சப்போர்ட்டா நிக்கிறாங்க. இதையெல்லாம் செய்வதற்குன்னு ஓட்டு போட்டு அதிகாரத்துக்கு நீங்க எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள கேள்வி கேட்டு அண்ணாமலை இந்த வேலைகளை அவங்கள வச்சு பண்ணணும். உங்களை எல்லாம் அணி திரட்டி நீங்க எல்லாம் வாங்க, எல்லாம் சுத்தம் பண்ணலாம், வாங்க, இன்னைக்கு இந்த ஏரியா போலாம், நாளைக்கு அந்த ஏரியா போலாம் அப்படின்றது இது நாளைக்கு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்குமா? இப்ப மாற்றம் எங்களிடமிருந்து முதலில் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். புது கட்சி தொடங்குவாரு, நம்மளாம் ஆளாளுக்கு அந்தந்த மாவட்டத்தில் ஒரு அதிகாரத்துக்கு வரலாம் தானே போயிருக்காங்க. இப்ப மாவட்ட தலைமை இல்லை, நாங்க அதுக்காக எங்களுக்கு பதவி தந்தாதான் நாங்க இந்த வேலை செய்வோம், நாங்க சொல்லையா செய்யறோம். வீத லீடர்ஸ் அமைப்புலயே ஒரு 20 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்கல்ல, அவங்களும் தான் இந்த மின்கட்டண உயர்வுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆமா தானே? அந்த 20 லட்சம் பேருக்காவது அண்ணாமலை கேள்வி கேட்கணுமா இல்லையா? அந்த அரசாங்கத்துல ஏங்க 7000 ரூபாய் அந்த கரண்ட் பில் இன்னைக்கு 15000 வருதுன்னு கேட்கணுமா கேட்க கூடாதா? அதெல்லாம் அவர் கேட்க மாட்டாங்க. இல்லங்க, நாங்க வந்து செடி நட்டுங்கிறங்க, நாங்க வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்கோங்க, எல்லாமே நாங்க வந்து ஏரியை தூர்வாடுறோங்க, நாங்க அது மட்டும் தாங்க பண்ணுவோம், நாங்க கரண்ட் மின்கட்டண உயர்வெல்லாம் ஏறினா சார். இந்த பிரச்சனை எல்லாம் ஓராண்டுகள் முடிச்சு எங்க தலைவர் அண்ணாமலை பேசுவாங்க. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் வீத லீடர்ஸ் அமைப்பின் திரு சிவா அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் சிவா. வணக்கம் மாதேசன், எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முதல் முறையா உங்ககிட்ட பேட்டி எடுத்திருந்தேன். அதுக்கு பிறகாக இந்த சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணி சென்னையில் நடந்ததும் அண்ணே நான் வந்திருக்கேன், மறுபடியும் பேசணும் நீங்க, சரி வாங்க அப்படின்னு. நேற்றைக்கு அந்த கூட்டத்தையும் பார்த்தேன். முதல்ல போதைப் பொருள் விழிப்புணர்வு மாநாடா, அதுக்கு பிறகு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, இன்னும் வேற ஏதோ சுத்தமெல்லாம் பண்ண போறேன்னு சொல்றாரு நிறைய. நான் இங்கேதான் குப்பையெல்லாம் அள்ளிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. இந்த கைகளால் குப்பைகளை அள்ளி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு உங்க தலைவர் பேசியிருந்தாரு, நான் பார்த்தேன். இது வந்து முழுக்க ஒரு NGO ஒரு அமைப்புகள் பண்றதுதான். இந்த மாதிரி தூய்மை பணியெல்லாம் இந்த சமூக சேவை பண்ணக்கூடியவங்க, நிறைய விஷயங்கள், என்வரான்மெண்டல் நிறைய சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், இந்த மாதிரி பணிகளை செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க. அதற்கு ஒரு அரசியல் கட்சி தலைவரா அடையாளப்படுத்தப்பட்ட அண்ணாமலை இதையே கையில் எடுத்துக்கிட்டு இதையே நோக்கி உங்களை எல்லாம் தள்ளுறாரு. இல்லை சார், இப்போ ஒரு அடிமட்ட தலைவன் எங்கிருந்து உருவாகிறான் என்றால் அந்த இடத்துல தான் உருவாக முடியும். மக்கள் பிரச்சனை எங்கு இருக்கிறது, எங்கு சுத்தம் இல்லை, எங்கு மாசுபடுகிறது, அதை சுத்தம் பண்ணும்போது அவனுக்குள்ளான ஒரு குறிக்கோள் வரும். இவ்வளவு குப்பைகள் இருக்குது, நம்ம வந்தால் சரி செய்யணும், நம்ம ஒரு கவுன்சிலர் ஆகும், இதை வந்தால் நம்ம இதெல்லாம் சரி செய்யலாம், ஒரு அதிகாரத்துக்கு வரும்போது செய்யலாம் அப்படிங்கிறது, அந்த ஒரு எண்ணத்தை உருவாக்குறதே அந்த இடம்தான். இப்போ எங்கள் தலைவர் என்ன சொல்கிறார் என்றால், குப்பைகளை ஒதுக்க வேண்டும்ங்கிறார், மரத்தை நட வேண்டும் என்றார். அப்போ எங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வருகிறது. பக்கத்தில் மரம் நடும்போது பக்கத்துக்கு அந்த வீட்டுக்காரங்க வெளியே வராங்க, வந்து அவங்க எங்கள் கூட சப்போர்ட்டாக நிற்கிறாங்க, சிரிச்சு எடுத்து நாங்கள் அப்படி அவங்க கூட எங்கள் கூட இன்னும் மரம் நட அவங்க வராங்க, யாருன்னே தெரியாது. அப்போது அங்கே இருந்து தான்
நம்ம வந்து உருவாக்க முடியுங்கிறது எங்களுடைய தலைவருக்கு தெளிவாக தெரிகிறது. இல்லைங்க, மரம் நடுறது, ஏரிகளை தூர்வாடுறது, அப்புறம் வந்து பனை விதைகள் விதைக்கிறது, ஆமா, இதையெல்லாம் அந்தந்த அமைப்புகள் கட்சிகள்ல இருக்கிற சில பிரிவுகளே பண்றாங்க. சுற்றுச்சூழல் பிரிவு பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே. சரி, இது இல்லாம என்ஜிஓஸ் பண்றாங்க, லைன்ஸ் கிளப் சிலதெல்லாம் எல்லாத்துக்கும் ஃபண்ட் பண்ணி ஆளாளுக்கு உதவிகள் செய்து ஏதோ ஒரு சமூக ஆர்வலரா இதெல்லாம் பண்ணிட்டே தான் இருக்காங்க. சரி, நான் என்ன கேட்கிறேன், இதையெல்லாம் செய்வதற்குன்னு ஓட்டு போட்டு அதிகாரத்துக்கு இன்னைக்கு எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள கேள்வி கேட்டு அண்ணாமலை இந்த வேலைகளை அவங்கள வச்சு பண்ணணும். அதாவது அண்ணாமலை கேள்வி கேட்கறாருப்பா, அண்ணாமலை எக்ஸ்போஸ் பண்றாருப்பா, நம்ம போய் அந்த வேலையை செய்யணும்னு அவங்கள இவங்க வேலை வாங்கணும். அதை தான் பண்ணணும். உங்களை எல்லாம் அணி திரட்டி நீங்க எல்லாம் வாங்க, எல்லாம் சுத்தம் பண்ணலாம், வாங்க இன்னைக்கு இந்த ஏரியா போலாம், நாளைக்கு அந்த ஏரியா போலாம் அப்படின்றது இது நாளைக்கு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்குமா? மக்கள் பரவாயில்லப்பா, இவர் உழைக்கிறாரு, நாளைக்கு இவர் தான் நமக்கு தலைவர் அப்படின்னு சொல்ல போறாங்கன்னு அப்படி நினைக்கிறீங்களா? இல்லை சார். இப்போ மாற்றம் எங்களிடமிருந்து முதலில் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அதற்கு அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி தலைவர் எல்லாத்தையும் பண்ணுங்கன்னு சொல்லி மாற்றம் எங்களிடம் தான் ஆரம்பிக்க வேண்டும். அதில் தான் அதனுடைய எங்களுடைய வளர்ச்சி அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ எங்கள் ஊரில் நாங்கள் ஒரு குலை கூட்டங்களை நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், சுத்தம் பண்ணுறோம். அப்போ அந்த ஊர் மக்களும் எங்களுடன் இணைந்து பண்ணுகிறார்கள். அதுதான் எங்களுக்கு இப்போ அரசியல் நாங்கள் அரசாங்கம் பண்ணுமா, நீங்க பண்றீங்களா? நாங்கள் தான் பண்ணுறோம் சார். அரசாங்கம் என்ன வேலை? அரசாங்கம் பண்ணுறதை நான் கேட்கவே இல்லை சார். நாங்கள் எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக எங்களுடைய தலைவர் சொன்னதை பொறுத்து நாங்கள் செய்கிறோம், களத்தில் இருக்கிறோம். நாங்கள் இதில் அரசியல் பண்ணவும், நாங்கள் ஆளுங்கட்சியை குறை சொல்ல, எதிர்கட்சி நாங்கள் குறை சொல்ல நாங்கள் வரவே இல்லை. எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்து வருகிறோம். நாங்கள் அவங்க செய்யுங்க இவங்க செய்யுங்க எதையுமே நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. நாங்கள் எங்களால் இயல்ந்ததை செய்கிறோம். எங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்கிறோம். எங்களால் செய்ய முடியாததை நாங்கள் வந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறோம், மாநகராட்சி ஆணையர்கிட்ட மனு கொடுத்து நாங்கள் செய்கிறோம். அப்படியே நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இல்லை, 25 லட்சம் 30 லட்சம் மரக்கன்று நடணுன்றாரு, வேகப்படுத்தணும், துரிதப்படுத்தணுன்றாரு. இதெல்லாம் செய்யுங்க ரேட்டு. இதனால் உங்களுடைய அரசியல் வேகம், உங்களுடைய அரசியல் பயணத்திற்கான இந்த ரூட், ஏன்னா இதை நோக்கி தான் வராங்க. அரசியல் பயணம் என்பது ஒரு அதிகாரம் வேணும், ஒரு அதிகாரத்துக்கு போகணும்னு நினைச்சு வரக்கூடியவங்க தான் அதிகம். இப்பெல்லாம் யாரும் வந்து சேவை செய்யலாம் பெருசா அரசியலுக்கு வரல. சரி சார். ஆனா உங்க கூட்டம் நாங்க சேவை செய்ய தான் வந்திருக்கோம், நாங்க மட்டும்தான் இந்த மாதிரி அரசியலை முன்னெடுக்கிறோம், இது ஒரு புது பாலிடிக்ஸ், என்னை திட்ட சொல்றீங்களா, என்னை கேள்வி கேட்க சொல்றீங்களான்ற இந்த வசனம் தான் அவர் பேசுறாரு. ஆனா அண்ணாமலையை அப்படி பார்த்து எல்லாம் கூடினவங்க இல்லை. நீங்க எல்லாம் எப்படி பார்த்து கூடினீங்க? அண்ணாமலை திமுக கேள்வி மாதேஷ் அவர்களை போன்றவர்களுக்கு எண்ணம் இப்படியாக இருக்கலாமா, அதுல மாற்று கருத்து சொல்றது உங்களுக்கு அந்த எண்ணம் இல்லையா? இல்ல, கண்டிப்பாக நாங்க மக்கள் எப்படி ரசிச்சு அவர் கூட சேர்ந்தீங்க? இல்ல மக்கள் அவரு வந்து என்ன சொல்ல, இப்போ நேத்து வந்து பிரஸ் மீட்ல அவர் நேத்து அந்த மீட்டிங்ல பேசுறாரு, தலைவர் அமித்ஷா டெல்லியில் கூப்பிட்டு பதவி தருகிறேன் 3 ஆண்டு காலம் டெல்லியில் இருங்கன்னாரு. வேண்டாம் என்று வந்தவர் சார். அதற்காக வந்திருக்கோம் சார். நாங்க வேற எதுக்காக நாங்க வந்தோம்? உண்மைக்காக வந்திருக்கோம் சார். நீங்க கட்சி தொடங்குவாரு, நம்மலாம் ஆளாளுக்கு அந்தந்த மாவட்டத்தில் ஒரு அதிகாரத்துக்கு வரலாம் தானே போயிருக்காங்க. இப்போ மாவட்ட தலைமை இல்லை, நாங்க அதுக்காக எங்களுக்கு பதவி தந்தாதான் நாங்க இந்த வேலை செய்வோம், நாங்க சொல்லையா செய்யறோம். நாங்க இப்பவும் களத்துல தான் சார் நிக்கிறோம். இப்போ நீங்க அந்த மீட்டிங்கை பாருங்க, தலைவர் டெல்லிக்கு போனாரு, அமித்ஷா கூப்பிட்டு சொல்லியிருக்காரு உனக்கு பதவி தாரேன், இங்கே 3 ஆண்டு காலம் இங்கே டெல்லியில் இருங்க அப்படின்னு சொல்லும்போது வரைக்கும் அவர் நிராகரித்துட்டு தமிழக மக்களுக்காக இது மக்களின் அரசியலுக்காக களத்திற்கு வந்திருக்காரு சார் அவரு. அதுக்கப்புறம் இங்கே எதை பார்த்து நீங்கள் வந்தீங்கன்னா அது என்ன கேள்வி சார்? திரு அண்ணாமலை அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஆளுங்கட்சியே நான் கேள்வி கேட்க மாட்டேன். மற்ற கட்சிகள் எப்படி போனா எனக்கு என்ன ஓகேவா, எதை பத்தி நான் பேச மாட்டேன். நாட்டுல என்ன பிரச்சனை இருக்கோ அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு மாசத்துக்கு ஒரு முறை நான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடத்துவேன். அந்த நிகழ்வுல மட்டும் ஒரு 10 நிமிஷம் பேசுவேன். மற்ற நாட்கள்ல ஒன்றும் பேச இல்லை சார். இல்லை, அவர் எல்லாத்துக்குமே கருத்து ஸ்டேட்மெண்ட் விட்டு தான் சார் இருக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் பேசினாரு, அவருக்கு உடனே ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. தாவேகா அரசு உடனே அவங்கள எதிர்கட்சி தலைவரை ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க உடனே அரெஸ்ட் பண்ணாங்க. அது எவ்வளோ பெரிய இது சார். பொதுவாக ஒரு அரசியல் ஒரு எதிர்கட்சி தலைவரோ இல்லை பெரிய தலைவர்களோ கைது பண்ணும்போது இரவு நேரத்திலே அதிக போவாங்க. இரவு அது பெரும்பாலும் அந்த டைமில் தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பிரச்சனைகள் நிறைய வரும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாங்க. பட்ட பகலில் சார், பட்ட பகலில் உதயநிதி ஸ்டாலின் வீட்டில் போய் தூக்கிட்டு வராங்க சார். அப்போ நம்ம ஒரு நல்லதையும் நம்ம அவங்க பண்ற நல்லதையும் நம்ம என்ன பண்ணணும், பாராட்டணும். அவங்க செய்யற தீமையை நம்ம சுட்டி காட்டணும். அதுதான் எங்க தலைவர் நேத்து நடந்த அந்த மீட்டிங்ல சொன்னாரு. 2% 3% கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சுட்டி யார், அதாவது அமைச்சர் அமைச்சர் ஆமா தெளிவா நல்லதையும் சொல்றாரு, கெட்டதையும் சொல்றாரு. அப்படி கிடையாது. விஜய் ஊழல் இல்லாத ஆட்சியை நடத்தணும்னு நினைக்கிறாருன்றாரு. தாவேகா அமைச்சர்கள் எல்லாரும் வந்து இப்பவே எல்லாம் லஞ்சம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்கிட்ட ஆடியோ இருக்குன்றாரு. ஏதாவது ஒரு 2-3 ஆடியோ எடுத்து வெளியே விட சொல்லுங்க.
சார் இது என்ன சார் பயம்? பூச்சாண்டியா? சார் அப்படி யாரையாவது பயம் காட்டுறீங்க? இல்ல பூச்சாண்டி இல்ல சார். அவர் என்ன சொல்றாருன்னா கேக்குறாங்கன்னு தான் சொல்றாங்க தவிர நிரூபிக்கப்படல. அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிரூபிக்கப்படட்டு சார். ஆடியோ இருக்கு. நிரூபிக்கப்படட்டு. அமைச்சர்களுடைய ஆடியோ இருக்குன்னு ஓபனா ஒரு மேடம் போட்டு பேசுறீங்க. அதான் சார். எடுத்து 2 ஆடியோ வெளிய விடுங்க. குற்றம் நிரூபிக்கப்பட்டவரை கண்டிப்பா வெளியிடுவார் சார். இல்ல அது ஆடியோ என்ன? ஆடியோ என்ன? தெளிவா 2% தலைவர் சொல்லிட்டாரே சார். என்ன ஊழல் இல்லாத ஆட்சி இது? அப்படி சொல்லல. தலைவர் முதலமைச்சர் ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வரதுக்கு முயற்சி செய்து கொண்டுள்ளார். ஆனா உங்கள் கீழ் இருக்கிற அமைச்சர்கள் அதை செய்யவில்லை. 2% அப்படி கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இந்த எவிடன்ஸை வச்சுக்கிட்டு, இந்த ஆடியோ வச்சுக்கிட்டு திரு அண்ணாமலை என்ன பண்ண போறாரு? இதை நீங்க இப்பமே சீர்திருத்தம் செய்யவில்லை என்றால் 1 வருடத்திற்கு பிறகு இதற்கெல்லாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று சொல்கிறார் தலைவர் வரும்போது. தப்பு நடக்குதா இல்லையா இந்த ஆட்சியில? எப்படி அததானே சொல்றாரு. தவறு நடக்குறாங்க சார். அதை முயற்சி பண்றாங்க. தப்பு செய்ய முயற்சி பண்றாங்க. அததான் எங்க தலைவர் சொல்லு. இப்பமே நிப்பாட்டிக்கிடுங்க. தப்பு நடந்தா நான் கேள்வி கேட்க மாட்டேன். ஆனா பாத்துங்க தப்பு நடக்குதுன்னு எச்சரிக்கை மட்டும் தான் கொடுப்போம். அப்படியா? அது நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்றாரே. இப்போ அதானே இது நடந்திருக்கு. ஆடியோ 2% 3% கேக்குறாங்க. அவங்க கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? இல்ல அது அண்ணாமலை டிமாண்ட் வைப்பா வச்சிருப்பாங்க சார். தலைவருக்கு தான் தெரியும் சார். சார் கண்டிப்பா தெரியும் சார். சார் தேவைப்பட்டால் வெளியிடுவார் சார். அவங்க அது அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் வெளியிடுவார் சார். விஜய் மேல என்ன அவ்வளவு பாசம்? தமிழ்நாடு முதலமைச்சர் கேள்வியே கேட்க மாட்டேன், பேசவும் மாட்டேன், விமர்சிக்க மாட்டேன், எது நடந்தாலும் அதை பத்தி வாய் திறக்க மாட்டேன். அண்ணாமலை விஜய் இடையே என்ன இந்த ஒரு பாசம்? நல்லது நடந்தால் நல்லது என்று சொல்லுவார், கெட்டது நடந்தால் கெட்டது என்று சொல்லுவார். அதுதான் எங்க தலைவருடைய இது. அதனால நீங்க சொல்ற அளவுக்கு ஃபுல்லாவும் அவர் தூக்கி வச்சு பேச. நேரத்தை சொன்னாரு 1 ஆண்டு காலம் ஆட்சியை பார்ப்போம், சரியில்லை என்றால் கைவிலுங்கிற மாதிரி தான் சொன்னாரு. ஒரு ஆண்டுல இன்னும் பல அமுதன்கள் இந்த மாதிரி போதைப் பொருள் நடமாட்டம் இருக்குன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அவனை அந்த அமுதனை போட்டு அடிச்சு கொன்னே போட்டுருவாங்க. ஆனா அதுல அண்ணாமலை பேச மாட்டாரு. அப்படிதானே சார்? போதைக்கு சார் இப்போ அங்க என்ன நடந்துங்கிறத நீங்க பாக்கணும் சார். கோயம்புத்தூர்ல நடந்ததுன்னா அவங்க அந்த எதுக்காக அவங்களை கைது பண்ணாங்க, அது உண்மைத்தன்மையை நம்ம ஆராயணும் சார். கல்லூரி வளாகத்துக்குள்ளார போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கிறத தகவல் கொடுக்குறாரு ஒரு தம்பி அமுதன்னு. சரி சார். அவனை போட்டு அடிச்சே கொண்டு விட்டாங்க. கரெக்டா? சரி சார். இது கூட அண்ணாமலை பேச மாட்டாரு. இதை கூட நாங்க பார்த்து இதெல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்னு மட்டும் தான் பேசுவோம். என்னங்க அரசாங்கம் நடத்துறீங்க, இதெல்லாம் பாதுகாக்க மாட்டீங்களான்னு கேட்க மாட்டாரா ஒரு முன்னாள் IPS சார்? சார் எங்க தலைவருக்கு எப்போ எதை ஸ்டேட்மெண்ட்டை விடணும்னு தெரியும் சார். எங்க தலைவருக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்குன்னு ஒரு பவர் இருக்கு சார். நீங்க இப்போ பவர் பேட்டரி இல்ல அப்படி இல்ல சார். நான் என்ன சொல்றேன்னா 550 இது ஒயின் ஷாப் இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்தாரு சார். 717 கொடுத்தாங்க சார். அந்த 717 அவங்க தாவேக அரசு என்ன பண்ணிருக்காங்க, நடைமுறைப்படுத்துறாங்க. அப்போ அதெல்லாம் பாராட்டி தான் ஆகணும். அது அந்த இடத்துல நம்ம அரசியல் பண்ணக்கூடாது. அதுதான் எங்க தலைவர் செய்கிறார். இல்ல இந்த அமுதன் விஷயத்தை ரொம்ப சீரியஸா பேசி இருக்கணும்ல. சீரியஸா பேசக்கூடிய இடத்துல பேசுவார். அவர் ஊர்ல நடந்திருக்கு, கோயம்புத்தூர்ல கண்டிப்பா நின்ன ஒரு கான்ஸ்டிடியூஷன் சார். அந்த இடத்துல எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் கண்டிப்பாக தலைவர் பேசுவார் சார். விஜய் எதிர்க்க வேண்டாம் இந்த நேரத்துல. ஏன்னா அது ஒரு பெரிய கூட்டம், அந்த இளைஞர்கள் கூட்டம். நாளைக்கு நம்ம வீத லீடர்ஸ் அமைப்பு இளைஞர்களை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம மோசமா நம்மளை ஏதாவது சீண்டி பார்ப்பாங்க அப்படின்ற பயமா வருவேன். அந்த பெரிய கூட்டம் சின்ன கூட்டம்லாம் எங்க தலைவர் அண்ணாமலையால ஒண்ணுமே அவருக்கு எதிர்பார்க்கவே மாட்டார். எவ்வளவு பெரிய கூட்டத்தை சமாளிக்கும் திறமை வாய்ந்தவர் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள். அதனால எப்பேற்பட்ட திமுக DMK ஃபைல் 1 2 அதையே பார்த்து பயப்படல. இந்த கூட்டத்தையே பார்த்து சார் பயப்படுவாரு. இல்ல ஒருவேளை இவங்களை சீண்டி அந்த கூட்டம் நம்மளை தாக்கி இல்ல அண்ணாமலையை அவர்களை தாக்கி அப்படி சார் அப்படி அவர் ஒரு பெரிய சண்டை வந்துடும். அப்படி அவர் பயந்திருப்பார் என்றால் அமித்ஷா அவர்கள் கூறியது போல அந்த பதவியை வாங்கிட்டு டெல்லியில் இருந்திருப்பார் சார். அவர் இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதானே சார் இங்க வந்தாரு. இதெல்லாம் DMKயே பார்த்தாச்சு, இந்த கட்சியை பார்க்குற என்ன சார்? அதெல்லாம் அவர் ஒரு துளி அளவுக்கு பயப்பட மாட்டார். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் 1% வாய்ப்பு இல்லை சார். விஜயை எதிர்க்காமல் அரசாங்கத்தை கேள்வி கேட்காமல் வீத லீடர்ஸ் எப்படி தெரியும்? எப்படி இந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ் இதை மட்டும் செஞ்சுட்டாவே தெரிய ஆரம்பிச்சிருமா சார்? அவர் தெளிவாக சொல்கிறார் எங்க தலைவர். ஓராண்டு காலம் தான், அதுக்கப்புறம் நம்ம அரசியல் கட்சி நம்ம தொடங்க போறோம் பண்ண போறோங்கிறது தெளிவா சொல்றாரு சார். 50,01,000 வர்றது இப்போ 20-21 லட்சம் தான் போய் அந்த லெவல்ல தான் போயிருக்கு. ஒன்றும் அவசரம் இல்லை சார். உங்களுக்கு என்ன இப்போ நாங்க எங்க இயக்கத்துல நாங்க ஆள் பிடிக்கல சார். 200 நாங்க சேர்க்கல சார். எங்களுக்கு அந்த மாதிரி ஆட்கள் தேவையும் இல்லை சார். நாங்கள் மக்கள் பணி செய்கிறோம். எங்கள் பணியை பார்த்து வாலண்டியர்ஸா வரவங்களை மட்டும்தான் நாங்க சேர்த்துட்டு இருக்கோம். இவன் ஒரே நாள் இந்த மிஸ்டு கால் அது இதுன்னு சொல்லி சேர்க்கிற அந்த கூட்டம் எங்க கூட்டம் கிடையாது. வாலண்டியர்ஸா வருவாங்க. கண்டிப்பா நீங்க நினைக்கிற அந்த 50 லட்சம் ஒண்ணு வரும். நாங்க கட்சி ஆரம்பிப்போம். அதுல எந்த மாற்று கருத்தும் மந்தமா போதே. ஆரம்பிச்ச போது கொஞ்சம் வேகம் தெரிஞ்சது, வேகமா மெம்பர்ஷிப் ஆட் ஆச்சு வீத லீடர்ஸ்ல. இப்ப கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. ஒரு ஸ்லோவும் இல்ல சார். நீங்க பாருங்க, ரொம்ப நாங்க உத்வேகமா இருக்கும். எங்க தலைவர் நேத்து பேசின அந்த இதுல கூட்டத்தெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு எழுச்சியா நாங்க இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கூட்டம் எங்கெங்கெல்லாம் கூட்டுறாரு தெரியுமா திரு அண்ணாமலை அவர்கள்? இந்த மாதிரி சமூக பணிகளை அவர் செய்யும் போதே
முதலில் கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் வந்து திருச்செந்தூர் பண்ணீங்க, ஆனா அது ரத்தாயிருச்சு. சரி. அப்புறம் சென்னை, அதுக்கு முன்னாடி உங்க ஊர்ல கன்னியாகுமரி நான் பார்த்தேன். நீங்க தான் நடுவில் அந்த அவர் சுத்தம் பண்ணும்போது நடுவில் கூட இருந்தீங்க, நான் பார்த்தேன் அந்த வீடியோலாம். இந்த மாதிரி செலக்டடா எங்கெல்லாம் பிஜேபி ஸ்ட்ரென்த்தா இருந்துச்சோ, எங்கெல்லாம் பிஜேபி கூட்டம் அதிகமா கூடிச்சோ அந்த காலகட்டங்கள்ல அவர் அந்த கூட்டம் தான் இப்போ அவர் பின்னாடி இருக்குது. ஏன்னா பிஜேபி கூட்டம் தான் கூட இருக்கீங்க. சரி. அவங்கள மட்டும் வச்சுக்கிட்டு அந்தந்த ஏரியாவில் மட்டுமே இது பண்றாரு. ஏன் ஒரு விழுப்புரத்துலயோ அல்லது இந்த பக்கம் ஒரு தருமபுரி கிருஷ்ணகிரிலயோ இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டலாமா? கூட்ட முடியும். கண்டிப்பா நாங்க அங்கேயும் கூட்ட தான் போறோம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சார். இப்போ ஒரே நாள்ல நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம பண்ண முடியுமா சார்? முடியாது. ஆனா ஒவ்வொரு இடமா தான் சார் வர முடியும். பிஜேபி எங்கெல்லாம் ஸ்ட்ரென்த்தா இருந்துச்சோ சார் அப்படின்னு பார்த்தா முதல் மீட்டிங் கன்னியாகுமரி தான் நடத்திருக்கணும். எதுக்கு அவங்க கோயம்புத்தூர்ல நடத்தினாங்க? அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே கன்னியாகுமரி தான் நடத்திருக்கோம். இல்ல, இன்னைக்கு பெரும்பகுதி பிஜேபியில் இருந்தவங்க தான் அண்ணாமலை பின்னாடி சுத்துறாங்க. அண்ணாமலையோட இருக்காங்க. பெரும்பகுதியில் சார், பெரும்பகுதியில் யார் வந்திருக்கா நீங்க சொல்லுங்க. தமிழக பாஜகவில் இருந்து பெரிய தலைவர்னு சொல்லி ஒரு குறிப்பிட்டு 2-3 தாண்டி சொல்லுங்க. மொத்த பேரும் வந்துட்டாங்களா? அப்படி கிடையாது. நீங்க பிம்பத்தை உருவாக்குறீங்க. உடைச்சு அண்ணாமலை பிஜேபி கூட்டத்தை தான் தன் பக்கம் வீத லீடர்ஸ்ல வச்சிருக்கீங்க. கிடையாது. நீங்க அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க. பிஜேபி பி டீம் இந்த மாதிரி அதெல்லாம் இல்ல. பி டீம்னால நான் சொல்றேன். நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி எதுவுமே அப்படி உருவாகுது. சென்னையில வச்சு இந்த பேரணியை நடத்தணும்னு ட்ரை பண்றீங்க. சரி. அந்த கூட்டம் பாருங்க, ஒரு பெரிய கூட்டமே கிடையாது. கிட்டத்தட்ட அந்த சார் நீங்க சும்மா விளாக் எவ்வளவு பெரிய கூட்டம் சார் அது. நீங்க நேத்து வந்து நீங்க ஒரு 2000 பேர் இருந்திருப்பாங்களா? மிச்சம் இருக்கு சார். நீங்க எதுல பாத்தீங்க 2000 எதை பார்த்து சொல்றீங்க? நான் லைவ்ல தான் பார்த்தேன். லைவ்ல எல்லாம் நீங்க வந்து பார்த்துருக்கணும் சார். நீங்க வந்து இப்ப உண்மைக்கு புறம்பான செய்திகளை மாதேஷ் அவர்கள் வெளியிடுவதை தவிர்க்கணும். இதெல்லாம் நம்ம ஏத்துக்க முடியாது. இல்ல, எவ்வளவு கூட்டம் இருந்துச்சு சார்? பல்லாயிரக்கணக்கான கூட்டம் சார். பல்லாயிரக்கணக்கானவருக்கு கலந்துக்கிட்டாங்க சார். அத்தனாயிரம்லாம் நம்ம சொல்ல முடியாது சார். நீங்க நேத்து வந்திருந்தா தெரிஞ்சிருங்க சார். தலைவர் இறங்கி வரதுக்கு அவர் பட்ட பாடு அவருக்கு தான் சார் தெரியும். நாங்களே அவரை கொண்டு சிம்பிளா போலாங்க. நேரா மேடைக்கு அருகில அவருக்கு பாதை அமைத்து நேரா கொண்டு போலாம். நடத்துனதே பேரணி சார். அவர் என்ன மாநாடுகா சார் வந்தாரு நேரடியாக கொண்டு நாங்க ஸ்டேஜில் விடுறதுக்கு? பேரணி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பேரணி நடத்துறோம். நடந்துதான் சார் வரணும். அதுக்கப்புறம் சொல்லுங்க. இல்ல, இந்த கூட்டமுமே வந்து ஒரு ஆர்கனைஸ்டு கூட்டம்ன்ற ஒரு பார்வையும் சொல்றாங்க. அழைச்சிட்டு வராங்க. 1% வர வாய்ப்பு இல்ல. வண்டி வாகனத்தை வச்சுக்கிட்டு வீதி லீடர்ஸ்னு பேனர் போட்டுட்டு தான் வராங்க. ஒரு வண்டி நீங்க ஒரு போட்டோ ஏதாவது ஒன்று காட்டுங்க. அப்படி ஏதாவது ஒரு வண்டி நீ பேனர் கட்டிக்கிட்டு இந்த மாவட்டத்தில் நாங்கள் அழைத்து கொண்டு வரேன்னு சொல்லி ஒரு போட்டோ காட்டிருங்க சார். அதுக்கு அப்படி எதுவுமே கிடையாது. வாலண்டியர்ஸ் தான் சார் வராங்க. எந்த ஒரு அமைப்பு ரீதியாகவும் எந்த ஒரு நிர்வாக ரீதியாகவும் ஒரு மாவட்டத்தில் ஒரு பொறுப்பு ஒரு மாவட்ட செயலர் எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு வாலண்டியர்ஸாக வராங்க. அதெல்லாம் போடும்போது எங்கேயோ போயிடும் சார். அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பொறுப்புகள் இல்லாமலே பயணிக்கும் போது உங்களால வந்து அது ஒரு முழு ஈடுபாடோட வேலை செய்ய முடியுமா என்ன? ஒண்ணுமே இல்லை, அடையாளமே இல்லை. இப்போ சிவான்னா யாரு? இப்போ நெல்லை, நாகர்கோயில் அந்த பகுதியில் அந்த பகுதியில் நான் வீத லீடர்ஸ் அமைப்போட ஒரு அடையாளமா தெரியுறேன்றீங்க. உங்களுக்கு எந்த பொறுப்புமே அவர் கொடுக்கல. சரிங்களா? நாளைக்கு உங்களால் ஏதேனும் ஒரு சரியான நிகழ்வு நடக்காமல் ஒரு தவறான நடந்துச்சுன்னா அதுக்கு வீத லீடர்ஸ் பொறுப்பேற்குமா என்ன? சார் அப்படி இல்லை சார். எங்களுக்கு ஒரு தலைவருக்கு உண்டான சுதந்திரத்தை எங்களுடைய தலைவர் தந்திருக்காரு. இப்போ நான் வந்து எங்கள் ஏரியா கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டு நான் எந்த ஒன்றியம் எந்த குளத்தையும் சுத்தம் வரலாம், எந்த ஆட்சி எங்கேனாலும் போகலாம். யாரும் கேள்வியே கேட்க முடியாது சார். இதே இது எனக்கு ஒரு அமைப்பு வந்துட்டுங்களா, இந்த ஒன்றியம் நீ எதுக்கு என் ஒன்றியத்துக்குள்ளே வர, நீ எதுக்கு என் வார்டுக்குள்ளே வரன்னு 1000 கொஸ்டின் வரும். இப்போ எனக்கு அதே கிடையாது. நான் கன்னியாகுமரி எங்கேயும் போகலாம், எங்கேயும் வரலாம். அந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாம இருக்கு எங்களுக்கு. நாங்க என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்றீங்க? நீங்க என்ன வீதல் இப்போ இந்த சுதந்திர தின விழாவுக்கு நாங்க வந்தோம். நாங்க வந்து ஒரு 500 மரக்கன்றுகளை நட்டோம். இந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகத்தை வழங்கி அந்த வளாகத்துக்கு உள்ளே நாங்க வந்து என்ன பண்ணணும்னா மரங்களை நடுகின்றோம். அப்புறம் வாரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாங்க வந்து குளம் குட்டைகளை தூர்வாருகிறோம். இந்த மாதிரிப்பட்ட அடிப்படை மக்கள் தேவைகளை நாங்கள் செய்து வருகிறோம். அதனால எங்களுடைய பணி இப்போ அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி அரசியல் அவர் அப்படி பேசிட்டாரு, தாவேக்காய் புகழ்ந்த, நாங்கள் அதுக்குள்ளே போகவே இல்லை. அது எங்களுக்கு தேவையும் இல்லை. எங்களுக்கு கிராமப்புறங்களிலிருந்து நாங்கள் அடிப்படையான அந்த தேவைகளை பூர்த்தி செய்து நாங்கள் கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். அதை தான் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். விஜய் தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்சு எல்லார் வீட்டுக்குள்ளேயும் முன்னாடியே நான் போயிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு இன்னைக்கு சிஎம் ஆயிட்டாரு. உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது, பெரிய கட்சி இருக்கு, அவங்க ஆட்சியை பிடித்த கட்சி, ஏற்கனவே ஆட்சியில் இருந்த கட்சி, அவங்க ஒரு கட்டமைப்பு இருக்கு, அவங்க அந்த ஸ்ட்ரென்த்தோட போறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவரு ஸ்ட்ராங்கா இருக்காரு, அது ஜெயிச்சு அதிக முறை ஆண்ட கட்சி, அவங்க இருக்காங்க. திரு அண்ணாமலை அவர்கள் பிஜேபி தலைவரா இருந்து அந்த முகத்தை கொண்டு போய் எல்லாருக்கும் ரிஜிஸ்டர் பண்ணவர். இன்னைக்கு கிராமம் தோறும் வீத லீடர்ஸ் அமைப்பின் மூலமா நான் வந்திருக்குங்க, சமூக பணி செய்யுங்க, போய் குளம் வெட்டுங்க, ஏரிய தூர்வாருங்க அப்படின்னா எப்படி அந்த மக்கள் வந்து அவ்வளவு ஆர்வமா வந்து செய்வாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்ற எல்லா அரசியல் தலைவர்களையும் நீங்க ஒரு 100 நாள் வேலையை செய்யறாங்களே அந்த பணியை செய்யறீங்க. நான் ஒன்று சொல்றேன்,
இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் சினிமாவில் நட்சத்திரம், பிரபல நட்சத்திரம், பெரிய நம்பர் தமிழ்நாட்டில் நம்பர் 1 இருந்தவர். உதயநிதி ஸ்டாலின் வந்தவர் பரம்பரை அரச குடும்பத்தில் வந்தவர் மாதிரி. உங்க பாணியில வந்து இல்ல மக்கள் அரசாட்சி சார். உதயநிதி ஜெயிச்சது மக்கள் ஓட்டு. சரி, ஓகே, மக்கள் ஓகே, நீ அப்படியே வச்சுக்கிடுங்க. அவர் வந்து அவங்க தாத்தா முதலமைச்சர், அவங்க அப்பா முதலமைச்சர், இவர் அந்த கேட்டகரி மக்கள் ஓட்டு போட்டா யாருனாலும் வரலாம். எங்களுடைய தலைவர் ஒரு சாதாரண விவசாயியினுடைய மகன். அவரை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டு இருமாப்பூடு நாங்கள் சொல்வோம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். நாங்கள் வந்து சினிமா அவங்களுக்கு பின்னாடியோ இல்லைன்னா பரம்பரையாக வரணுங்க அவங்க பின்னாடியோ நாங்கள் போய் நிற்கிறதுக்கு தயாராக இல்லை. அடிமட்டத்திலிருந்து வளர்ந்து வந்தவர், எந்த ஒரு சினிமா பின்னணி கிடையாது, எந்த ஒரு அரசியல் பின்னணி கிடையாது, ஒரு சாதாரண விவசாயி மகனாக வந்தவர்கிட்ட தான் நாங்கள் வந்து இருக்கமே தவிர இந்த மாதிரி ஒரு மோகத்தால் நாங்கள் போய் சேர்ற கூட்டம் எங்கள் கூட்டம் கிடையாது. சட்டசபை நிகழ்வெல்லாம் நடக்குது, நிறைய இஷ்யூஸ் நடக்குது, அதை பத்தி எல்லாம் பேச மாட்டேன்றாரு திரு நயினார் நாகேந்திரன். ஒரு வார்த்தை ஏதோ ஒன்று சொல்கிறார், அதுக்கு அர்த்தம் என்னன்றது ஆளாளுக்கு ஒன்று கற்பனை சொல்றாங்க. அதுக்கு மட்டும் வேக வேகமா இவர் அறிக்கை கொடுக்குறாரு. அதுக்கு காரணம் என்ன? பழைய வன்மம் இருக்குதோ ஒரு வேளை. நம்ம வந்து பிஜேபியில் இருந்த காலத்தில் திரு நயினார் அவர்கள், திரு அண்ணாமலை என்ன டேர்ம்ஸ் இருந்துன்னு இப்போ தெரியல. இப்போ நயினார் ஏதோ ஒன்று பேசிட்டாருன்னு எல்லாம் பரவலாக பேசும்போது மட்டும் அதுக்கு அவ்வளோ பெரிய அறிக்கை என்ன தேவை இருக்கு சார்? பொதுவாக எங்கள் தலைவர் பெண்கள் மீது எந்த ஒரு அவதூறு வந்தாலும் முதல் ஆளாக குரல் கொடுக்கக்கூடிய எங்கள் தலைவர். இங்கே உதயநிதி ஸ்டாலின் அவங்க மேட்டலையும் எடுத்தாலும் சரி தான், இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் எடுத்தாலும் சரி தான், பெண்களுக்கு ஒரு அநீதி நடக்கும்போது அந்த இடத்தில் முதலாக குரல் கொடுப்பார். பிஜேபிக்காரங்கெல்லாம் அண்ணாமலை அவர்கள் பெண்களை எப்படியெல்லாம் பேசியிருக்காருன்னு வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா பழைய இதெல்லாம்? எங்க சார் தப்பாக பேசினாங்க? சில விஷயங்கள் பேசின வீடியோக்களை எடுத்து அவங்க பரப்பியிருக்காங்க சார். அவங்க பரப்புறது அவங்களுடைய இது சார். நம்ம வந்து உண்மையை தான் பேசுகிறோம். நம்ம இப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசுகிறாருன்னு ஊருக்கே தெரியும். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சட்டசபையில் பேசின இதுவும் நமக்கு தெரியும். அப்போ நம்ம என்னன்னா அது தப்பா இருக்கிறதுனால தான் ஸ்டேட்மெண்ட் விடுறாங்களே தவிர அதை ஒரு கற்பனையாட்டு விடலை. அதனால நம்ம அதை வந்து இது பண்றதுக்கு இல்லை. தப்புனா தப்பு, அவ்வளோதான் எங்கள் தலைவருடைய போக்கு. ஆனால் தனுஷ் அடுத்த அரசியலுக்கு வரப்போறதா ஒரு தகவல்லாம் வந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக தனுஷ் எல்லாம் அந்த ரேஸ்ல வரும்போது விஜய், தனுஷ் இவங்கெல்லாம் சினிமா பிரபலங்கள். அதுக்கு மத்தியில் அண்ணாமலை எல்லாம் என்ன எப்படி எந்த அளவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும்? பெரிய சிக்கலை ஃபேஸ் பண்ணுவார் போல சார். ஜனநாயக நாடு, எல்லாருமே அரசியலுக்கு வரலாம், இவங்க வரக்கூடாதுன்னு நம்ம யாரையுமே சொல்லலை. களம் நல்லா இருக்கும் சார், வரட்டு சார். நாங்கள் அதை வெயிட் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். நாங்கள் எத்தனை பேர் வந்தாலும் நாங்கள் பின்வாங்க போகிறது கிடையாது. அதுக்குண்டான எங்கள் தலைவரும் அதுக்குண்டான ஆள் கிடையாது. அதனால நாங்கள் அதை தயாராக இருக்கிறோம். டெல்லி கொடுத்த வாய்ப்பை நான் மறுத்துட்டேன்றாரு. டெல்லியில இருந்து கொண்டு இங்க அதிகாரம் செலுத்துறாங்க, அந்த அதிகாரம்லாம் இவருக்கு பிடிக்கல. ரைட்டு, அதிகாரத்தை இவர்கிட்டே கொடுத்துருந்தாங்க பிஜேபியில் இருக்கும்போது. ஆமாவா? அவர் ஸ்டார்டிங் அவர் வந்து தலைவராக இருந்த காலகட்டங்களில் அவருக்கு நிறைய அதிகாரங்கள் கொடுத்தாங்க. ஆனாலும் அவரால் சோபிக்க முடியல. ஒரு எப்பவுமே ஒரு நேஷனல் பார்ட்டி வந்து மாநில தலைவருக்கு இவ்வளவு பவர் கொடுக்காது. ஆனா அண்ணாமலை தலைவராக இருந்தபோது கொடுத்தாங்க. ஆமா தானே? ஆனா பெரிய ரிசல்ட் அவரால் கொண்டு வரவே முடியும் சார். இந்த தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு முன்னாடி இருந்தவங்க சதவீத ஓட்டை மட்டும் சொல்லுங்க சார். எத்தனை சதவீதம் ஓட்டு இருந்து என்ன ரிசல்ட் என்ன சார்? நம்பர்ஸ் எத்தனை நம்பர்ஸ் போனாங்க சார்? ஆளுங்கட்சியான அதிமுக 4-5 இடத்துல டெபாசிட் போச்சு சார். அதுக்கு அண்ணாமலை காரணமா? ஆமா சார், அண்ணாமலை சார் காரணம். எம்பி எலெக்ஷன்ல போச்சு சார். எப்படி சார் போச்சு? அப்போ இந்த மாதிரி வளர்ச்சிகள்ங்கிற ஒரே நாள்ல மாறாது சார். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சார் கொண்டு வர முடியும். 4% 3% இருந்த கட்சியை 18% கொண்டு விடுறாருன்னா அதே மிகப்பெரிய ஒரு வெற்றி தானே சார். அடுத்த ட்ரிப் நீங்க அந்த வாய்ப்பை கொடுக்கல, அதுதான் பிரச்சனையே சார். அது கொடுத்துருந்தா தமிழ்நாட்டில் இப்போ ஒருவேளை பிஜேபி வர ஆட்சியில் இருந்திருக்கலாம் சார். எது அண்ணாமலைக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்திருந்தா கண்டிப்பா ஒரு கொடுத்த வாய்ப்புக்கே நீங்க 25 எம்பி கொண்டு வரீங்க. அதான் சார், கொடுத்த வாய்ப்புக்கு தான் நாங்க வந்து 2வது 18-19% நாங்க ஓட்டு எடுத்து வச்சிருக்கிறோம். அடுத்து இது 25-30 போகும்போது நீங்க தடையை போட்டுட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு பிஜேபி தலைவரா இருந்தா எந்த தலைவருக்குமே அண்ணாமலை கொடுத்த அந்த ஃப்ரீ ஹேண்ட் வந்து வேற யாருக்குமே கொடுக்கல சார். அதனுடைய விளைவு தான் சார். அதனுடைய விளைவு தான் சார் 19% அந்த ஓட்டு. அதனோட விளைவு தாங்க நாங்க ஒரு எம்பி கூட எங்களால டெல்லிக்கு வரல தமிழ்நாட்டுல இருந்து சொல்லி. அதுக்கு முன்னாடி 25-30 பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர் கூட்டணியில, அன்புமணி ராமதாஸ் அதெல்லாம் திமுகவோட கூட்டணியில இருந்தது சார். ஆளுங்கட்சியோட கூட்டணியில இருந்து போனாங்க சார். அதெல்லாம் பழைய கதை சார். இப்ப ட்ரெண்டிங்ல இப்ப இருக்கும்போது அதை பேசுங்க சார். அப்ப தலைவர் 2-3% இருந்ததை 19% கொண்டு விடுறாரு. அடுத்து 30% போகக்கூடிய அந்த டைமை பார்த்து என்ன பண்றாங்க? மாத்துறாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? உழைச்சது எல்லாம் வீணா போச்சு. மறுபடியும் இப்ப அதே நிலைமையில வந்து நிக்குது. எல்லாரையும் விமர்சிக்கும் போது, அரசியல்னு ஒரு பொசிஷன் எடுத்து பேசுறாரு, பேசும்போது எல்லாரையும் விமர்சிக்கும் போது பிஜேபியும் கொஞ்சம் லைட்டா தொட்டுக்கிறாரு. நம்மள பிஜேபியோட சேர்த்து வச்சு பேசிடக்கூடாதுன்னு. பிஜேபியை உளமாற அவர் விமர்சிக்கிறாரா, உளமாற கேள்வி கேட்கிறாரா அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. திரு அண்ணாமலை ஒரு டவுட்ஃபுல்லாவே இருக்குது.
பிஜேபி கேள்வி கேட்கவே மாட்டேன்றாரு. இல்ல சார், இப்போ நான் மேகதாது அந்த பிரச்சனையெல்லாம் அவரு சொல்லிட்டாரு. அது எல்லாருடைய நிலைப்பாடு. இல்ல சார், அணை கட்டக்கூடாதுன்றது ஆமா. இல்ல அது நிலைப்பாடா இருந்தாலும் எதிர்க்கிறார்களா சார்? நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னதுக்காக நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். மோடி அவர்களே மேகதாது அணையை அங்க கட்டவே கூடாது சொல்லுங்க. நான் கேக்குறேன் திரு அண்ணாமலை வீத லீடர்ஸ் அமைப்பின் ஆமா, தலைவர் நேத்து மீட்டிங்ல சொன்னாரு, இதை பேசினாரு. திரு மோடி அவர்கள் நல்ல மனிதர், அவர் கண்டிப்பாக இந்த ஒரு செயல்பாடை செய்ய மாட்டாங்க நாங்க நம்புகிறோம். பாசாங்கு காட்டுறீங்க. அப்படி இல்ல சார், உண்மை சார், உண்மையே பேசுவோம். மோடியையும் இப்படி பாசாங்கு தான் காட்டுவீங்க, விஜய் அவர்களையும் பாசாங்கு தான் காட்டுவீங்க. யாரையும் பாசாங்கு காட்டுற வேலை எங்களுக்கு கிடையாது சார். குற்றம் எங்கு நடக்கிறதோ அங்கு குரல் கொடுப்பார் எங்க தலைவர். கேட்கறதே இல்லையே. தமிழ்நாடு கவர்மெண்ட் 100 நாள் ஆட்சி, இந்த 100 நாள் ஆட்சியை பத்தி திரு அண்ணாமலை ஃபர்ஸ்ட் முதல் வாட்டியே சொல்லிட்டாரு, ஓராண்டு காலம் அவகாசம். 100 ஆண்டு காலம் இப்படி 100 நாள்ல எப்படி பேச முடியும்? ஒரு ஆண்டு காலம் அவர் அவகாசம் கொடுத்து விட்டார். 100 நாள் ஆட்சியை பத்தி ஒரு ஃபீட்பேக்குமே சொல்ல மாட்டீங்களா? அப்போ கண்டிப்பா நாங்க சொல்றது, நாங்கள் அவர்களுக்கு கருத்துக்களை சொல்லுவோம். இப்போ அந்த 5000 கோடியை நீங்கள் அரசாங்க பள்ளிகளுக்கு செலவிடணும்னு சொன்னார். இன்னொரு 5000 கோடி கிராம வளர்ச்சிப்புறத்துக்கு சொன்னார். மிச்சம் ஒரு 5000 கோடியை நீர்நிலை இப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஐடியாக்களை கொடுப்போமே தவிர நாங்கள் விமர்சிக்க செய்ய மாட்டோம், விமர்சனம் செய்யவே மாட்டோம். அந்த ஐடியா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்ற பார்வைக்கு போகுமா? முதல்ல திரு அண்ணாமலை பேசுனார். சார் எங்க தலைவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ல தான் சார் நாங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கு. தலைவர் நடந்துருக்கு சார். இப்போ 717 நீங்க சொன்ன அது எல்லாமே அவங்க எடுத்துட்டாங்க, எல்லாமே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவங்க தலைவர் ஸ்டேட்மெண்ட் விட்டு அடுத்தனால தான் அவங்க கைது பண்றாங்க. எங்க தலைவர் ஸ்டேட்மெண்ட் அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட், ஆமா, அதனுடைய விளைவு தான் திரு உதயநிதி ஸ்டாலினுடைய கைது. அண்ணாமலை அறிக்கை கொடுத்ததுனால தான் உதயநிதியை கைது பண்ணாங்களா? சார் எங்க தலைவர் அறிக்கை கொடுத்தாரா இல்லையா? சரி, கொடுத்தாரு. இது என்ன காக்கா உட்கார ஏதோ சார் அப்படி இல்ல சார். சார் எங்க தலைவர் ஸ்டேட்மெண்ட் விட்டாரா விடலையா? சரி, மிகவும் வன்மையா கண்டிக்கிறங்கிற மாதிரி. வைகை இதை விட ரொம்ப மோசமான அண்ணாமலை கண்டிச்சனாலதான் கைதே நடந்துச்சா? ஆமா ஆமா, அப்படிதான் நாங்க பாக்குறோம். சரி, நல்லா இருக்கு, சொல்லுங்க. இல்ல சார், அது இப்போ நீங்க என்னன்னா, இப்போ நான் 717 இந்த டாஸ்மாக பாருங்க, அமைச்சர் என்ன சொல்றாரு, திரு அண்ணாமலை சார் சொன்னது நாங்க பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்க அதுக்கான ஆய்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கோம்னு சொல்லி அவரு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இதை செய்யும் போதுதான் தலைவர் அதை பாராட்டுகிறார். நம்ம ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறோம், அந்த ரிப்போர்ட் சாதாரண ரிப்போர்ட் டேட்டா வைஸ் சார். இப்ப தலைவர் அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட் டேட்டா, இந்த ஊர்ல இத்தனை மீட்டர்ல இத்தனை இந்த பார் இருக்குன்னு சொல்லி நேம் அந்த ஒரு கரெக்டா டேட்டா கொடுக்குறாங்க. அதை வச்சு தாவேக அரசு அதை சரி செய்கிறது, அதற்காக அதை பாராட்டுகிறார். வீத லீடர்ஸ்ல சேர்ந்த நிறைய பேர் பிஜேபியில இருந்து வந்தவங்க, வேறு சில இடத்துல இருந்து வந்தவங்க கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா போகுதுங்க, இது கொஞ்சம் இது இன்னும் லிஃப்ட் ஆகிறதுக்கு ரொம்ப காலம் ஆகும் போல அப்படின்னு எல்லாம் ரிட்டர்ன் பேக் வாங்கி மறுபடியும் வந்த இடத்துக்கே போயிட்டு தான் கூட சொல்றாங்களே. சில டேட்டா சொல்றாங்க பிஜேபியில சிலர் எல்லாம் ஜாயின் பண்ணவங்கலாம் இல்ல, இது இனி இன்னும் ரொம்ப காலம் எடுக்கும் போல, இது போற வேகத்துக்கு நம்ம போய் சேர முடியாது, அதனால நம்ம மறுபடியும் பிஜேபிக்கு போகலாம் அப்படின்னு ரிட்டர்ன் ஆயிட்டா தான் சொல்றாங்க. அப்படிலாம் ஒருத்தர் வர தெரியல. நிறைய பகுதிகளை ஊர் பகுதிகள் இல்ல சார், இங்க சார் இல்ல மதுரை போன்ற என்ன, மதுரை சிவகங்கை உங்க ஊர் பக்கம் திருநெல்வேலி நாகர்கோவில் சைட்லாம் நிறைய பேரு ஆர்வமா அண்ணாமலை இயக்கத்துல சேர்ந்துடலாம் அப்படின்னு போனாங்களாம் பிஜேபில இருந்து. இது எங்கப்பா இது ரொம்ப ஸ்லோவா போகுது, அவரும் வராரு மாசத்துக்கு ஒரு முறை மறுபடியும் போயிடுறாரு, அதனால நம்ம மறுபடியும் பிஜேபிக்கு போயிடலாம் அப்படின்னு கிளம்பிட்டு தான் சொல்றாங்க. இல்ல ஒரு டேட்டா ஒரு சோஷியல் மீடியால ஒரு படமெல்லாம் வந்தது, நாங்கெல்லாம் இப்படி போனோம் வந்தோன்னு. இல்ல சார், அதே மாதிரி நமக்கு இப்போ அதிகாரப்பூர்வமா அப்படி எதுவுமே நாங்க பார்க்கல. நீங்க சொல்றீங்க திரு மாதேஷ் அவர்களுக்கு என்னன்னு தெரியல, வீத லீடர்ஸ் திரு அண்ணாமலை அவர்களாலே ஏதோ ஒரு மாதிரி நீங்க இது பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரி கிடையாது. எப்போ பார்த்தாலுமே ஆளுங்கட்சிக்கும் சரி இந்த திமுக சார்ந்தே நீங்க பேசுறீங்க. திரு தலைவர் அண்ணாமலை அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, நீங்க எதுனாலும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிக்குமே, என்கிட்ட நல்லா பேசுவார். இருந்தாலுமே நீங்க அவருக்கு எதிராக நான் அவர்கிட்ட இப்போ அப்படி இல்ல, எதிர்பார்த்து வேறங்க வேற ஒண்ணு எதிர்பார்த்தேன். அவரு தினம் வருவாரு, ஒரு அதிரடியான பாலிடிக்ஸ் கொடுப்பாரு, பேசுவாருன்னு பார்த்தா இல்ல. இப்போ இது இதே இது இப்ப திமுக அரசாங்கம் இருந்திருக்குன்னு வச்சுடுங்க, தலைகீழ அது பண்ணிரு. ஆமா, இப்ப தலைகீழ நின்னுட்டு பேசியிருப்பாரு. கண்டிப்பா அதான் நடந்திருக்கும். உங்களுக்கு அண்ணாமலை அவர்களுக்கு வேகமா ஐபிஎச்ல பேசுவாரு, அதே விஜய் அவர்கள்னா மென்மையா அதிமுகனால அதே நாம தான் நடந்தது. அதுதான். ஆனா அவங்க எல்லாம் ஆண்ட கட்சிகள் கேக்குறேன். ஆமா, அதெல்லாம் திமுக அதிமுகன்னா அண்ணாமலைக்கு உடனே அவங்க கிள்ளுக்கிறை என்னனாலும் பேசலாம், என்னனாலும் உடனே நம்ம அறிக்கை கொடுக்கலாம். ஆனா விஜய் ஆட்சினா உங்களுக்கு ஒரு வருஷம் டைம் கொடுக்கலாம் சார். இந்த ரெண்டு கட்சியுமே ஆண்ட கட்சிகள் சார். தாவேக இதுவரை இதான் முதல் டைம், அதனாலதான் தலைவர் ஒரு ஆண்டு காலம் கொடுக்குறாரு. அந்த ஒரு வருஷத்துல ஏழா கூடமா ஏதாவது நடந்துருச்சுன்னா அதுக்கு தான் நான் முன்கூட்டியே சொல்றாரே சார், இந்த 2% 3% இருக்கு, கவனமா இருந்துருங்க முதலமைச்சர் அவர்களே அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுக்குறாரே. இதைதான் நாங்க செய்ய முடியும், நாங்களா அதிகாரத்தில் இருக்கிறோம்.
அதனால நாங்கள் இதை தப்பை நாங்கள் சுட்டி காட்டி கொண்டே தான் இருப்போம். தப்பு சுட்டி காட்டுறீங்க, பரவாயில்ல. அந்த தவறுகளுக்கான ஆடியோக்கள்லாம் வருது உங்களுக்கு. இந்த ஆடியோ வீடியோ ஒரு கல்ச்சர் பிஜேபியில் இருக்கும்போது பண்ணாரு, மறுபடியும் அவர் போலீஸ் ஆஃபீஸர்ன்றதுனால அவர்கிட்ட எடுத்து வந்து கொடுத்துட்றாங்க போல தெரியுது. அப்படி இல்லை சார், அது உண்மையா இருக்கிறதுனால தான் தலைவர் சொல்லுகிறார். இல்லை என்றால் அந்த இதை அவர் வெளியிட மாட்டார் கண்டிப்பாக. அது கேட்குறாங்க, அந்த கேட்கறது உண்மையாக நிரூபிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக தலைவர் அதுக்கு உண்டான வேலைகளை செய்வார். சமீபத்தில் திரு அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவிடத்துக்கு போயிருந்தாரு. வேகமாக பட்டுன்னு எடுத்து கர்ச்சிப்பு கட்டிட்டாரு தலையில. என்ன, அதாவது இஸ்லாமியர்கள் வாக்குகள்லாம் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ என்னன்னா, எங்களுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மதிப்புக்குரிய அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவிடத்துக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது அங்கே நிற்கும்போது பக்கத்தில் இருக்க நண்பர் அந்த சடங்கு அவங்க முறைப்படி ஒரு சடங்கு பண்ணும்போது பக்கத்தில் நண்பர் சொல்கிறார், இந்த முறைப்படி சடங்கு நடக்கும்போது இந்த முடி தெரியக்கூடாது அப்படிங்கிறாங்க. அந்த சடங்கு நடக்கும்போது இந்த முடி இருக்கிறது தெரியக்கூடாது, ஆப்போசிட்டு தெரியக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பாக்கெட்டில் இருக்கிற அந்த கர்ச்சிப்பை எடுத்து உடனே கட்டுறாரு. அப்பவும் அவருக்கு நெத்தியில் விபூதி இருக்க தான் செய்யுது. அவர் தன் மத அடையாளத்தை அவர் எங்கேயுமே இது பண்ணலை. ஆனால் இதை ஒரு பெரிய பேசு பொருளாகி சமூக வலைதளங்களை எதிர்க்கட்சின்னு ஆதாயம் தேடினாங்க. இப்போ இதை நீங்களே எனக்கு கேட்கறது ஆச்சரியமா இருக்கு. இல்ல என்னன்னா, தமிழ்நாட்டில் 1000 பிரச்சனை இருக்கு. இப்போ என்னன்னா, இப்போ திரு மாதேஷ் அரசியல் பாதையில போகணும்னு நினைக்கிறாரு அந்த இடத்துக்கு. இல்ல திரு மாதேஷ் அவர்கள் என்ன செய்யணும்னா, தாவேக்கு அமைச்சர் ஒரு ஆளுங்க கூப்பிட்டு உட்கார வச்சு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுப்பீங்களே, என்ன ஆச்சு? நீங்க கேளுங்க. மாசம் 2500 ரூபாய் கொடுப்பேன் நீங்க மகளிருக்கு, என்னாச்சுன்னு கேளுங்க. 7000 ரூபாய் வந்து கரண்ட் பில் இப்ப 15000 ரூபாய் வருது, ஏன்னு கேளுங்க சார். எத்தனை நாளைக்கு சார் இந்த மத அரசியல், ஜாதி அரசியல், மொழி அரசியல் நீங்க பேசிட்டு இருப்பீங்க சார்? இல்ல இதெல்லாம் தான் அண்ணாமலை கேட்கணுங்க. நான் அதை தான் உங்ககிட்ட கேட்கிறேன். இல்ல சார், நீங்க கேட்கறது இல்ல சார். நீங்க என்கிட்ட இப்போ ஒரு ஆக்கப்பூர்வமான கொஸ்டினை கேளுங்க சார், ஒரு மக்களுக்கான கேள்வியை கேளுங்க சார், ஒரு பத்திரிகையாளர் என்ற பொருளில் கேளுங்க சார். இது என்ன சார், ஒரு மதத்தை குறிப்பிட்டு அதை ஏன் கேட்டுனார், இதை ஏன் கேட்டுனார், இதெல்லாம் ஒரு கேள்வியா சார்? அந்த இடத்துல இப்படி மாறிட்டாரே வேகமா. அந்த இடத்துல நான் அதான் தெளிவா சொல்றேன். அந்த இடத்துல நண்பர் பக்கத்துல இருக்க ஒருத்தர் இந்த சடங்கு பண்ணும்போது முடி தெரியக்கூடாதுன்னு உடனே சொல்லுகிறார். அப்போ அதற்காக அந்த சடங்கு, அதை மரியாதை, அந்த மதத்துக்குள்ள மரியாதை கொடுக்கறதுக்காக அவர் அந்த கர்ச்சிப்பை எடுத்து கெட்டுகிறாரே தவிர இதுல வேற எந்த ஒரு அரசியலும் கிடையாது. அதை திரு மாதேஷ் அவர்களும் கேட்கும்போது நமக்கு வருத்தமாக இருக்கிறது. இல்ல என்னன்னா, இல்ல சார், இப்போ மக்களுக்கான பிரச்சனைக்கு நீங்க ஒரு பத்திரிகை சிறந்த தமிழ்நாட்டில் சிறந்த இந்த ஆட்சி காலத்துல நிறைய பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் நடந்திருக்கு. நம்ம இஷ்யூ பேசியிருக்கோம், விவாதம் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அதே போல இந்த போதை இஷ்யூனால ஒரு பையனை அடிச்சு கொண்டிருக்காங்க, இந்த விஷயத்தை எடுத்து பேசியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்து பேசுறோம். இதை அண்ணாமலை எடுத்து பேசியிருக்காரா? அதை விவாதம் பண்ணியிருக்காரு. பத்திரிகையாளர் என்ற பார்வையில் நீங்க இப்ப நீங்க என்கிட்ட இந்த மாதிரி கேட்கிற கொஸ்டின், இதே மாதிரி ஒரு தாவிக அமைச்சரங்க கூட்டி கொண்டு இருத்திக்கிட்டு எல்லா கொஸ்டினும் அங்க கேளுங்க சார். ஆட்சியில இருக்க நாங்களா சார் ஆட்சியில இருக்கிறோம். அண்ணாமலை பேசுவார் சார், அவருக்கு நேரம் வரும்போது பேசுவார் சார். நேரம் வரும்போது அவர் கண்டிப்பாக பேசுவார். எல்லாத்தையும் பேசணும் சார். கட்சியாக ஆரம்பிக்கும் போது பேசுவோம், கட்சியாக ஆரம்பிச்ச உடனே நாங்க பேசுவோம் சார். நாங்கள் இப்போ மக்கள் பணியில் நாங்க இருக்கிறோமே தவிர நாங்க அரசியலுக்கு நாங்க என்ன வரல. அரசியல் இயக்கமா மாறின உடனே இதை பத்தி எல்லாம் தெளிவா நாங்க பேசுவோம் சார். நான் இப்ப திரு மாதேஷ் அவர்களுக்கு நான் என்ன சொல்றேன், தயவு செய்து தாவேக அமைச்சர் அங்க கூட்டி கொண்டு உட்கார வச்சு அவர்கிட்ட இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான கேள்வியை கேளுங்க. இதை சொன்னீங்களே, ஏன் செய்யல, இதை ஏன் செய்யல, 7000 ரூபாய் கட்டக்கூடிய இடத்துல 15000 ரூபாய் வருது கரண்ட் பில், ஏன் இப்படி வருது அப்படின்னு சொல்லி மக்களுக்கான பிரச்சனையை வைங்க. இங்க அப்துல் கலாம் ஐயா வீட்டுல போய் அவர் நினைவிடத்துல போய் அவரு கதை கேட்டுட்டாருங்கிற ஒரு கேள்வியை வைக்கும்போது எனக்கு ரைட். வீத லீடர்ஸ் அமைப்புலயே ஒரு 20 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்கல்ல, அவங்களும் தான் இந்த மின்கட்டண உயர்வுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆமா தானே? அந்த 20 லட்சம் பேருக்காவது அண்ணாமலை கேள்வி கேட்கணுமா இல்லையா? அந்த அரசாங்கத்துல ஏங்க 7000 ரூபாய் அந்த கரண்ட் பில் 15000 வருதுன்னு கேட்கணுமா, கேட்க கூடாதா? அதெல்லாம் அவர் கேட்க மாட்டாங்க. இல்லங்க நாங்க செடி நட்டுனுங்கிறங்க, இல்லங்க நாங்க மரம் நட்டுனுங்கிறங்க, நாங்க சுத்தம் பண்ணிட்டு இருக்கோங்க, எல்லாமே நாங்க ஏரியை தூர்வாடுறோங்க, நாங்க அது மட்டும் தாங்க பண்ணுவோம், நாங்க கரண்ட் மின்கட்டண உயர்வெல்லாம் ஏறினா சார். இந்த பிரச்சனை எல்லாம் ஓராண்டுகள் முடிச்சு எங்க தலைவர் அண்ணாமலை பேசுவார். அதுல எந்த மாற்று கருத்தும் கண்டிப்பாக பேசுவார். இது எல்லாமே டேட்டா வைஸா பேசுவார் எங்க தலைவர். அதனால கண்டிப்பாக திரு மாதேஷ் அவர்கள் நீங்கள் எந்த ஒரு இதுவும் இல்லை, அவர் எல்லாம் பேசுவார். நான் உங்க கூட்டத்தை பார்த்தேன், நேற்றைக்கு பார்த்தது நிறைய உங்களுடைய வீத லீடர்ஸ் கூட்டத்தை பார்க்கல, பெண்கள் கூட்டம் எல்லாம் பெருசா இல்லை. பெண்கள் ஆதரவு அண்ணாமலைக்கு இருக்கான்றதே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அங்க இருக்காங்க, ரொம்ப கம்மியா சார். வந்துருவாங்க சார். இப்போ விஜய் அவர்களுக்கு இருந்த மாதிரி எல்லாம் இல்ல போல. இல்ல சார், மொத்தத்தில் 70 இன்னையோட சேர்த்து 74 நாட்கள் ஆச்சு எங்களுடைய இயக்கம் தொடங்கி 74 நாட்கள்.
ஆனா விஜய் மக்கள் இயக்கம் தொடங்கி எவ்வளவு நாள் ஆச்சு? அவர் 2.5 வருஷமா ஆட்சியை பிடிச்சிட்டாரு. இல்ல இயக்கம் எங்க இருந்து ஸ்டார்ட்? இயக்கம் அவர் நீண்ட காலமா வச்சிட்டு இருக்காரு. நீண்ட எங்களுக்கு வெறும் 74 நாள் தான் ஆச்சு. நீண்ட காலம் வரும்போது எங்களுக்கு இந்த பெண்கள் மத்தியிலும் குழந்தைகள் மத்தியிலும் எல்லா தரப்பு மக்கள் ஆதரவும் எங்களுக்கு கிடைக்கும். வெறும் 74 நாட்கள் தான் ஆகிறது. அதுக்குள்ள எதற்கு மாதேசனுக்கு இவ்வளவு இதுன்னு எனக்கு தெரியல. நான் எவ்வளவோ எதிர்பார்த்தேங்க அண்ணாமலை கிட்ட, ஆனா அதெல்லாம் இல்லைங்களே. இல்ல நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி தலைவர், அப்படிப்பட்ட தலைவர் எங்க தலைவர் இல்ல. எங்க தலைவர் வந்து மாற்றத்திற்கான தலைவர், மக்களுக்கான தலைவர், மனிதத்துக்கான தலைவர் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கமே தவிர, எடுத்த உடனே நீங்க சொல்ற மாதிரி அதிரடி அரசியல், அதிரடிங்கன்னா புதுசா வந்துருங்க. ஆமா அதிரடி தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இல்ல அப்படி இல்ல, புதுசா வந்த அரசுகிட்ட என்ன அதிரடி காட்டுறது? ஏற்கனவே மோடியை கொஞ்சம் கேள்வி கேளுங்க. மோடியை கேள்வி கேளுங்க. தப்பு. இப்ப நாங்க நீட்ல எங்க தலைவர் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு சார். இப்ப மத்திய அரசு எதிர்க்கலாம், மோடி எதிர்க்கலாம் சொல்லியிருக்காரு. மாணவர்களை அடிச்சு விரட்டினாங்கல்ல டெல்லியில. ஆமா, அதுக்கு வந்து வெறும் வார்த்தைகளா அறிக்கை கொடுத்தா போதுமா? வேற என்ன? வேற இப்ப வீதியில இறங்கி நாங்க இனி போராடி மோடிக்கு எச்சரிக்கை என்ன? நீங்க மாணவர்கள் இளைஞர்களை அடிப்பீங்களா மிஸ்டர் மோடி அப்படின்னு கேட்டுக்கணும்ல திரு அண்ணாமலை சார். நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர் சார் ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டுக்கணுமா இல்லையா? சரி, இப்ப யாரையுமே அப்படி கேட்கலையே சார். இப்போ ஒருத்தரை கேட்டு ஒருத்தர் கேட்கலன்னு சொல்லி, இப்போ அவரை விஜயும் கேட்கல, திரு மோடி அவர்களையும் கேட்கல. ஆமா, இப்ப இவங்களை கேட்டு ஏன் அங்க கேட்கலன்னு சொல்லலாம். அதான் ஓராண்டு காலம் கழித்து கண்டிப்பாக கேட்பார். அவர் வந்து பிஜேபி தாவேக்கு அந்த பாரபட்சம் எல்லாம் பார்க்க மாட்டார். வீத லீடர்ஸ்ன்றது இளைஞர்கள் மட்டத்துல பேசு பொருளா இருக்குது, சேருவாங்க, எல்லாமே எஜுகேட்டட், இதை ஃபாலோ பண்ணுவாங்க. கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க ஏதோ அண்ணாமலை கட்சியாங்க, அண்ணாமலை இயக்கமாங்க அப்படிதானே பேசிக்கிறாங்க. அது அவங்களால சரியா அதை அணுக முடியுதா வீத லீடர்ஸ்ல? அதான் சார் எங்க தலைவர் கிராமப்புறங்களை மையமாக கொண்டுள்ளார். நாங்க இப்ப எங்களுடைய நோக்கமே இவன் நான் சிட்டியில போய் நான் பண்ண மாட்டேன், ஒரு கிராமத்தை தான் நாங்க போய் தத்தெடுத்து நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி இதுக்காக தான் நாங்க கிராமமா நாங்க எங்க பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் ஆக்கிட்டு இருக்கிறோம். அதனால எங்களுக்கு கிராமப்புறத்துலேயும் நல்ல வரவேற்பு இருக்குது, மக்கள் ஆதரவு இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் இப்போ ஒன்றும் வேண்டாம், நாங்கள் ஒரு குளத்தை சுத்தம் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் 4 பேர் நின்னா டக்குனு ஒரு மணி நேரத்தில் கூட ஒரு 10-25 பேர் வந்துடுறாங்க, எங்களுக்கு உதவி செய்யறதுக்கே வந்துடுறாங்க. அப்போ அவங்களுடைய பார்வை அண்ணாமலையா நல்ல படிப்பு, நல்லா பேசுவார், போல்டா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க பாராட்டுறாங்க. என்னப்பா இப்பெல்லாம் பேசுறதே இல்லை அப்படின்றாங்களா? இல்லை அப்படி சொல்லுது, அவர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதுல வந்து நிறைய பேர் இணையறது எப்படின்னே தெரியாம இருக்கிறாங்க. ஆனா அவங்க 25 பேரும் அவங்க அண்ணாமலைன்னா ஒரு ரீமார்க் இல்ல, நாங்கெல்லாம் போட்டு அவரு தான்ப்பா போடுவோம் அப்படிங்கிற ஓட்டுனா நாங்க அவரு தான்ப்பா வந்துட்டு அவர் அரசியல் தொடங்கினா நாங்க அவரு தான்ப்பா போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. தவிர யாருமே அண்ணாமலையா அவருக்கெல்லாம் நாங்க போட மாட்டோம்ப்பா, எதுக்கு போடணும், அந்த மாதிரி ஒரு இதுவே நாங்க கேட்கல. அந்த அளவுக்கு எங்களோட இணைந்து மக்களோட மக்களாக நாங்க பயணித்து கொண்டு இருக்கிறோம். அடுத்த கூட்டம் எங்க நடக்க போகுது, என்ன பிளான் பண்ணியிருக்காங்க வீத லீடர்ஸ்ல? இல்ல சார், இப்போ அது வந்து தலைவர் அவர் வந்து அறிவிப்பார், எப்போ என்ன செய்யணும்னு தலைவருக்கு தெரியும். கண்டிப்பாக அது ஊடகத்தில் அது வெளியே வரும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்த இப்போ பெரும்பாலும் அடுத்த பொதுக்கூட்டம் திருச்செந்தூர்ல இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதான் அந்த ஏற்கனவே இருந்த அந்த இந்து கன்சாலிடேட் பேஸை மட்டும்தான் மையப்படுத்தி. அது உங்களுடைய பார்வை. மக்களை இதன் மூலமாக நீங்க மக்களை வேணா திசை திருப்பலாம், ஆனா மக்கள் நம்ப மாட்டார்கள். ஆமா, அதை பத்தி நீங்க இல்லை அப்படி ஒரு இது இருக்குது, ஆனா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்க வேணா நினைக்கலாம், இப்ப திருச்செந்தூர்ன உடனே இந்து அப்படிங்கன்னு போறீங்க, நாங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் நாங்க அப்படி போறோம். பிஜேபி எங்கெல்லாம் தங்களுக்கு பலமா இருந்துச்சோ, தங்களை பலப்படுத்திக்கிறதா நினைச்சுக்கிட்டாங்களோ அந்த இடத்த பேஸ் பண்ணி அண்ணாமலை நாளைக்கு நாங்க தர்மபுரியில ஒண்ணு பண்றோம், கரூர்ல ஒண்ணு பண்றோம், அப்போ திரு மாதேஷ் அவர்கள் என்ன பேசுவார்? இல்ல அதுதான் அந்த மாதிரி எதுவும் பண்ணும்போது நீங்க பிஜேபி தன்னை பலமாக உணர்ந்த பகுதிகளில் அண்ணாமலை தன்னுடைய வீத லீடர்ஸ் இப்போ தன்னுடைய கூட்டங்களை நடத்துறாரு. நாளைக்கு நாங்க வந்து கரூர்ல ஒரு மாநாடு நடத்துறோம்னா திரு மாதேஷ் அவர்கள் அங்கு பிஜேபி பலமா இருக்கு அதனால அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா வந்து கலை யதார்த்தம் அது இல்லை. மக்கள் எதிர்பார்க்குறாங்க, தலைவருடைய அந்த ஸ்பீச்சை கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவருக்குன்னு ஒரு இது இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டம் விடாமல் எல்லா மாவட்டங்களையும் நாங்கள் மாநாடு நடத்துவோம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் வீத லீடர்ஸ் அமைப்பினுடைய ஆக்டிவிட்டீஸ்ன்றது வந்து அரசியல் தீவிர அரசியலில் இல்லாதது போல ஒரு என்ஜிஓ அரசியலாகவே இருக்கிறது. நான் அதை ஒட்டி தான் நிறைய கேள்விகளை நான் வச்சிருக்கேன். ஆனால் விமர்சன பார்வையை வைக்கிறாரு இந்த அரசாங்கத்தின் மீது, ஆனால் அதை முழுமையாக எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன்றார், வெளிப்படுத்த மாட்டேன்றாரு ஒரு குற்றச்சாட்டு மட்டும் இருக்கு. அதை தான் நான் கேள்வியாக வச்சிருக்கேன், மக்கள்கிட்ட கொடுக்குறேன், அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சிவா. நன்றி.